ஸ்பெயின் அணி வேற லெவல்ல விளையாடிட்டாங்க. உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றுல ஆஸ்திரேலியாவை 3-0 போட்டு தள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஸ்பெயின் அதிரடியா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஸ்பெயின் டீம் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தாங்க. பந்து முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ அப்படியே உடைச்சி ஸ்பெயின் வீரர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஹீரோ யாருன்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு வயசபல் பேரை சொல்லலாம். மனுஷன் ஒரே ஆளு 2 கோல் அடிச்சு ஆட்டத்தோட போக்கையே மாத்திட்டாரு. ஸ்பெயின் அணியோட இந்த வெற்றிக்கு அவரோட பங்களிப்பு தான் மெயின் ரீசன். இந்த வெற்றியை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இந்த வருஷம் உலக கோப்பையை தூக்குற டீம்கள்ல ஸ்பெயினும் ஒரு முக்கியமான போட்டியாளரா இருப்பாங்கன்னு தோணுது. பாவம் ஆஸ்திரேலியா டீம் இந்த தோல்வியோட அவங்க உலக கோப்பை பயணத்தை இங்கேயே முடிச்சுக்கிட்டாங்க. ஸ்பெயின் இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த மேட்ச்ல அவங்க போர்ச்சுகல் அணியை எதிர்கொள்ள போறாங்க. ரொனால்டோ எப்படி விளையாட போறாங்கன்னு பார்க்கத்தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்ததா? ஸ்பெயின் இந்த வருஷம் சாம்பியன் ஆவாங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலக கோப்பையோட அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்போட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.